இல்லை இல்லை எனக்கு இல்லை இதுவரைக்கும் எனக்கு எந்த செய்தியும் வரல. திரு துரைமுருகன் அண்ணன் வீட்டில் வந்து எடுத்திருக்காங்க 5 கோடி, அவங்களுக்கு சம்மன் அனுப்பலை. அப்புறம் தேசிய நெடுஞ்சாலை அலுவலகத்தில் 4 கோடி ரூபா எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு சம்மன் அனுப்பலை. அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஊடகத்தில் கொஞ்சம் நல்லா ஹைலைட் பண்ணிங்கன்னா, அந்த காவல்துறை நண்பர்கள் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கி அதுக்கெல்லாம் கேட்கலையே, இதுக்கு மட்டும் சம்மன் அனுப்புதா சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கேருந்து? இல்லை, திமுக ஆளுங்கட்சி எல்லா இடத்துலையும் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கூட ஓட்டுக்கு கூட ரூபா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதை எந்த போலீஸும் பிடிக்கிறதே இல்லை. ஒரே நாளில் மட்டும் நான் பிரச்சாரத்துக்கு போன வாகனத்தில் 3 தடவை என்ன செக் பண்ணாங்க. அதான் காவல்துறை ஒரு பாரபட்சத்தோடு செயல்படுது. இப்போ எனக்கு வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையுமே ரைட் பண்ணாங்க. இப்போ எங்கள் ஹோட்டலில் ரைட் பண்ணாங்க. நான் ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு கொஞ்சம் நேரம் தங்கியிருந்தேன், உடனே அங்கே போய் ரைட் பண்ணாங்க. அப்புறம் வேண்டிய வீட்டில் நண்பர்கள் வீடு, எல்லார் வீடும், நாளைக்கு செல்வராஜ் வீட்டில் கூட ரைடு வரும். இல்லை, முழுக்க இது முதலமைச்சர், அமைச்சர்கள் நேரடியாக தலையிட்டு 3-4 அமைச்சர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒரு தொகுதியில் மட்டும் 4 அமைச்சர்கள் தங்கியிருக்காங்க. இன்னும் 2 அமைச்சர்கள் வருவதாக வர சொல்கிறாங்க. தேவைப்பட்ட முதலமைச்சர் கூட வந்தாலும் வருவார். அநேகமா 17ஆம் தேதி வந்தாலும் வரலாம். இது இல்லை, இது பிஜேபி ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அப்படித்தானே எடுத்துக்க முடியும். எனக்கு மன அழுத்தமே கிடையாது. 2006 தேர்தலில் 400 ஓட்டில் நான் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இல்லை. மறுநாள் சாயங்காலமே பாட்டுக்கு நன்றி சொல்லி ஜீப் ஏறி போயிட்டே இருந்தேன். நாளைக்கு அம்பையில் பிரதமர் அவர்கள் தேர்தல் பரப்புரையாற்றுறாங்க. இல்லை, ஏற்கனவே எங்கள் வழக்கறிஞர்கள்லாம் வக்கீல்லாம் போய் மனு கொடுத்துருக்காங்க, கலெக்டர்ட்டையும் கொடுத்துருக்காங்க, தேர்தல் ஆணையத்தையும் கொடுத்துருக்காங்க. இனிமேல் தொடர்ந்து அது மாதிரி பண்ணாருன்னா அங்கே எல்லாம் நாங்கள் பிரச்சாரமே பண்ண முடியல. அங்கங்கே செக் பண்ணி லாக் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒருதலை பட்சமான செயலாக. பார்க்கிங் எங்களுக்குள்ள பார்க்கிங், காம்ப்ளெக்ஸ் எங்களுக்குள்ள பார்க்கிங். இதில் யாருக்கு திமுகவில் பாதிக்குது? திமுக வண்டி விடலாம், வண்டி விட்டக்குள்ள சொல்லிடலாம். திமுக ஆஃபீஸில் கொடி ஃபுல்லாக இது இருக்கு. எப்படிங்க? பொதுமக்கள் 2000 பேர் காம்ப்ளெக்ஸ்க்கு வர்றாங்க, வரக்கூடியவங்க வாகனத்தை விட முடியல. அவர் அங்கே பின்னால் தவறானது. அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்கள் பின்னால் இடம் இருக்கு, அது வெளியே உள்ள பின்னால் விட்டுக்கலான்னு மட்டும் சொல்லுங்க. வேற ஏதாவது பார்க்கிங் அவங்களுக்கு வசதி இந்த டவுன்ல எங்கேயாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும்னாலும் அவங்களுக்கு பார்க்கிங் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். எங்கேயாவது இடம் வாங்கியாவது கொடுத்துரும் அவங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.